10 பேர் கொண்டு வந்த செய்தி என்ன செய்தி? துர்ச்செய்தி என்று வேதம் அடையாளப்படுத்துகிறது. அந்த நேரத்தில் காலேப் சொல்றாரு, இல்ல இல்ல, அந்த தேசத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும், அந்த ராட்சசர்களை நம்மால் விரட்டி அடிக்க முடியும். ஏன் என்றால் அவர்களை காட்ட நிழல் அவர்களை விட்டு விளங்கிற்று. தேவன் நம்மோட கூட இருக்கிறதுனாலே கர்த்தர் நமக்கு இறங்குவார் என்றால் நாம் அந்த தேசத்தை சுதந்திரிப்போம் என்று காலேப் சொல்லுகிறார். காலேப் சொன்ன அந்த வார்த்தையை நிமித்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார், காலேபுக்கு எப்ரோனை சுதந்திரமாய் நான் கொடுப்பேன், அவன் கால் மிதித்த தேசம் அவனுக்கு சொந்தமாகும். பிரியமானவர்களை, போன 12 பேர்ல அந்த தேசத்தை பார்க்க கூட இல்லை. ஆனால் இங்கிருந்து அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரே மனுஷன் காலேப். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் என்னுடைய வார்த்தை, எனக்கு அந்நாளில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், எனக்கு போன வருடத்துல சொன்ன வாக்குத்தத்தம், எனக்கு போன வாரத்துல சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த காரியம் நமக்கு சுதந்திரமாய் மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார், காலேப்பே அந்த வார்த்தையை மறந்திருந்தாலும் அதை வாக்குத்தத்தமாய் கொடுத்த தேவன் மறக்கவில்லை. பிரியமானவர்களே, அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் மறப்பதற்கு அவர் ஒரு மனுஷகுமாரன் அல்ல, அவர் கர்த்தாதி கர்த்தர். எனக்கு சொல்லி 10 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி 15 வருடங்கள் ஆகி இருக்கிறதே, சில நாட்கள்ல நான் அதை மறந்து கூட போயிருக்கிறேனே, நடக்குமா என்று நீங்க நினைக்கிற வேளையில ஆண்டவர் சொல்லுவார், இதுக்கு மேலதான் நடக்கும், இதுக்கு மேலதான் அதை சுதந்திரம் பண்ணுவோம், இதுக்கு மேலதான் அது உங்க கைகள்ல வந்து கிடைக்கும். அந்நாளில் சொன்னவைகளை நான் மறப்பதில்லை என்று கர்த்தரிடத்துல வைரக்கமா இருங்கள் தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நம் கைகளில் வந்து சேரும். அது ஒன்றும் சொல்லப்பட்டது ஒன்றும் நடக்காமல் கீழே தரையிலே விழுவதில்லை. தேவன் இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன வார்த்தை ஒன்றும் நடக்காமல் வெறுமனே தரையில விழவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அவைகளை நான் எழுத மறந்திருந்தாலும், என்னுடைய இருதய பலகையில எழுத மறந்திருந்தாலும், தேவன் கொடுத்த தரிசனங்கள் என் கைக்கு வந்து சுதந்திரமாகும். அவைகளை நான் சுதந்திரிப்பேன். எப்படி காலேப் 40 வருடங்கள் கழித்து சுதந்திரித்துக் கொண்டாரோ, அதே போல அந்நாளில் சொல்லப்பட்டவைகளை இன்றைக்கு நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.